பெருமை தேடி தந்த மண்ணின் மைந்தர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் மறைவு எங்களுக்கு சொல்லனா துயரத்தை கொடுக்கின்றது. அவர் எங்கள் ஊரில் நடந்தது. அவர் எங்களிடம் பழகியது, நாங்கள் அவருடன் பழகியது அனைத்தும் மறக்க முடியாத நிகழ்வாக எங்கள் பசுமையாக பதிந்திருக்கின்றது. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு உதவிகளை எங்களுக்கு செய்திருக்கின்றார். அவரது இழப்பு எங்களுக்கு பேரிழப்பாகவும் வெள்ளாங்கோயில் பெருமை இருந்ததற்கு தற்போது அவர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் இருக்கும்போது ஒரு 3ஆம் வகுப்பு வரை இங்கே வெள்ளாங்கோயில் படித்தார். அவர் படித்து பெரிய ஆளாகி சிங்களாவுக்கு போனாலும் கூட வெள்ளாங்கோயிலை மறக்காத வெள்ளாங்கோயில் பள்ளிக்கு நிதி செஞ்சு கட்டட உதவிகளை செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி 5-6 தாய்மார்களை வச்சு திரையுலக வரலாற்றில் வந்து பாட்டி மட்டும் எடுத்தது அவர் ஒருத்தர் தான். பாட்டி மட்டும் எடுத்தார். அதே மாதிரி வெள்ளாங்கோயிலை பொறுத்தவரை யார் இங்கேருந்து போனாலுமே மருத்துவ உதவி செய்கிறது நிச்சயமாக அவர் வந்து கை கொடுப்பார். அதே மாதிரி வெள்ளாங்கோயில் என்றைக்கும் மறக்காமல் எப்போல்லாம் கோயம்புத்தூர் வராரோ அப்போல்லாம் வந்து வெள்ளாங்கோயில் வந்து நண்பர்களை பார்ப்பார். எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு தான் போவார். நம்ம வெள்ளாங்கோயில் வந்து அருகாமல் ஆரம்ப பள்ளியில் வந்து அவர் படித்ததுனால அந்த பள்ளிக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி வெள்ளாங்கோயிலை பொறுத்தவரை வந்து நிறைய வந்து நடராஜர் கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்கிறார். நல்ல மனுஷன், அருமையான ஒரு நல்ல நண்பர் இழந்துட்டோம். அவ்வளோதான். மண்ணின் மைந்தர் என்று எங்களையெல்லாம் துயரத்தில் ஆழ்த்திவிட்டு போய்விட்டார். அவருடைய தூறல் நின்னுமூச்சு படங்கள்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து அவங்களுடைய இதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா எங்கள் பெரியப்பா தான் சைக்கிள் கடை வச்சுருந்தார். அப்போ வந்து பாக்யராஜ் அவர்கள் வந்து எங்கள் சைக்கிளை தான் வாடகைக்கு எடுத்துகிட்டு சிறுவலூர் வரைக்கும் போகிற மாதிரி சீன் எல்லாமே எடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து பெண்களை வந்து மேன்மைப்படுத்துகிற மாதிரி விதத்தில் தான் இருக்கும். அதாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கிற மாதிரி தான் அவருடைய படங்கள் எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு. அவருடைய பாக்கியா நாளிதழ் வந்து நான் நிறையா படிச்சிருக்கேன். அதில் வந்து அவருடைய துணுக்குகள் அப்படின்னு சொல்லி அவருடைய இது போடுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இளமையில் ரோஜாவின் மீது படுக்க விரும்பினால் முதுமையில் முட்களின் மீது படுக்க விடும் அப்படின்னு ஒரு இது பண்ணார். அது வந்து இன்னும் நான் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா அவருடைய இதனால என்னமோ அந்த புக்கு வந்து வர்றதில்லை. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக வந்து அவருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மண்ணின் மைந்தன் பாக்யராஜ் அவர்கள் இறப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட இறப்பை தாங்க முடியலை எங்களால். திடீர் இறப்பு வந்து ரொம்ப வேதனை அளிக்கிறது. அதனால் வந்துட்டு நாங்கள் ஊர் மக்கள் சார்பாக வந்து மௌன அஞ்சலி செலுத்தி ஊர்வலம் வந்தோம். ஊரை சுற்றி ஊர்வலம் வந்தோம். அவர் வந்து எங்கள் ஸ்கூலுக்காக நிறையா பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா அந்த ஸ்கூலே இல்லை. அந்தளவுக்கு அந்த காலத்துலேருந்தே அவர் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் இங்கே வந்து நிறையா படம் எடுத்திருக்காரு. வெள்ளாங்கோயில் வந்தாலும் இங்கே இருக்கிற மக்களை எல்லாம் சந்திச்சுட்டு தான் போவார். அன்றைக்கி இப்போ கூட ரீசெண்டாக வந்தப்போ கூட வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு தான் போனார். அவர் இறப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம மௌன அஞ்சலி செலுத்தி அவருக்காக ஊர்வலம் வந்தங்க. அவரோட இறப்பு எங்கள் மண்ணின் மைந்தன் பாக்யராஜ் அவர்கள் ஒருகை யோசை முந்தானி முடிச்ச அந்தியல்கள் எல்லா படம் இங்கே வெள்ளாங்கோயில் எடுத்தாங்க. அப்போ இருந்து எங்களுக்கெல்லாம் அவர் கண்டா பிடிக்கும். எப்பவுமே அவர் மறக்க மாட்டோம். அந்த படத்தை நாங்கள் எல்லாமே விரும்பி பார்ப்போம். எப்பவும் அவர் நினைப்பாக நாங்கள்லாம் இருப்போம். வெள்ளாங்கோயில் மண்ணின் மைந்தன் திரைப்பட டைரக்டர் நடிகருமான வெள்ளாங்கோயில் கிராமத்தினுடைய தவ புதல்வன் கே பாக்யராஜ் அவர்களுடைய திடீர் இறப்பானது வெள்ளாங்கோயில் மக்களை மிகவும் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்ல, இன்று திரை உலகத்திற்கே மிகப்பெரிய இழப்பு என்பதை இன்று நாம் கண்டு கொண்டுள்ளோம். அது மட்டுமல்ல, இன்று அவருடைய இறப்புக்கு வெள்ளாங்கோயில் கிராம பொதுமக்கள் அனைவரும், பெண்களும் நண்பர்களும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தியும் அவருக்கு மலர் மாலைகள் தூவியும் ஊர்வலமாக வெள்ளாங்கோயில் முழுவதும் சந்தைத்திடல் வழியாக அண்ணாதிடல் வழியாக அண்ணா வீதி வழியாக அண்ணாதிடலை வந்து அடைந்து இன்று ஊர் பொதுமக்கள் அனைவரும் மிக ஆழ்ந்த வருத்தத்துடன் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய நண்பர்களுக்கும் வெள்ளாங்கோயில் கிராமத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஆழ்ந்த மனவருத்தத்தை தெரிவித்து ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். வெள்ளாங்கோயிலில் பிறந்து வளர்ந்து திரையுலகத்தையே பெரிய ஒரு இதாக வளர்ந்துட்டு வந்த எங்களுடைய அண்ணன் கே பாக்யராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கி காலைக்கு வந்து அகாலமாக இருந்த அடைதி செய்து கேட்டு வெள்ளாங்கோயில் கிராமமே இருளில் மூழ்கி இருக்கிறது. ஏன்னா அவர் இந்த ஊரில் பிறந்து கொஞ்ச நாள் தான் வளர்ந்தார். இருந்தாலும் அவர் வந்து கிராமத்துக்கு வந்து நிறையா உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. நாங்கள் படித்த
அந்த அரசு உயர் பள்ளியில் முதலில் கடனாக இருந்தது அவரை தான் வந்து அந்த பள்ளியை வந்து கடனிலிருந்து மீட்டெடுத்தார். கோயில்களுக்கு நிறையா நிதியுதவி கொடுத்துருக்கிறாரு, அரசு வேலைகள் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அவர் எங்கள் ஊரில் நிறையா திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாரு. அவர் எடுக்கும்போதெல்லாம் வந்து ஒரு முறையும் இங்கே வந்து திரைப்படம் எடுக்கும்போது நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நிறைய உதவி செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து அவருடைய மறைவு வந்து எங்களுக்கு பெரிய பேர் இழப்பாகவும் ஒரு பெரும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த ஆண்டவனுக்கு துளிகூட மனசே இல்லை. இந்த கூடிய நிதில் வந்து அவரை வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து அவரை கூட்டது வந்து ரொம்ப அநியாயம். இன்றைக்கி அவருடைய இறப்புக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் வகையில் ஊர் பொதுமக்களும் அவருடைய ரசிகர் மன்றங்களும் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தும் விதமாக எல்லாம் ஒன்று திரண்டு ஊரை நகர்வலம் வந்து இந்த அண்ணா திடலில் வந்து அவருக்கு வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அவரது பிரிவால் வாடும் அவரது குடும்பத்திற்கும் அவரது உறவினர்களுக்கும் எங்களது வெள்ளாங்கோயில் கிராமத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆன்மா சார்ந்தடைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.